என்னங்க சொல்லுங்க. இந்த லகுட பாருங்க. தண்ணி கருத்துருச்சு உள்ள தவளை தங்கட்டுருச்சு உறக்கிருச்சு ஒதுங்க இடம் கிடச்சிருச்சு. தண்ணி கருத்துருச்சு உள்ள தவளை தங்கட்டுருச்சு மூத்தா கவுச்சி அடிக்குதுடா ஐயா. ஏ தண்ணி நல்ல கருத்துருச்சு கருத்துருச்சு தவளை சட்டம் கட்டுருச்சு. இந்த முண்டை செக்ஸ் படத்தில் நடிக்கிறவன் நீங்க நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. அவனை ட்ரை பண்றீங்களா? குட்டே ட்ரை பண்றீங்களா இல்ல மில்க ட்ரை பண்றீங்களா? அது ரெண்டுமே இப்படிதான். காளி முண்டை டான்ஸை போட சொன்னா உசிலம்பட்டி சர்ச்சி மாடை போட்டு வச்சிருக்காங்க. அடக்கி பாரு இருடா காலை மாட்டுக்கு கொம்ப பிடிக்கணும். அண்ணே நீ வேணங்க தும்பளை புடிச்சா அடக்கி சர்ச்சி பாரு. மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? வாயில கிடக்குற நம்ம எல்லாக்க தள்ளி. இது மிஷின் வச்சா கூட மிஷின் போஞ்சிரும்டா. டேய் மிஷின் கரெக்ட்டா கப்புல மாட்ட வைக்கணும். வணக்கண்டா உள்ள வடமதுரை குரமரே மை செட்டு அந்த ஆளுக்கு தான்டா பொருத்தம். கொடூரமா டூ மடுவுடா. அவருக்கு பொருத்தம்னாலும் இடம் பார்த்து சொருவ சொல்லு. ஓட்ட தெரியாம சொருகிட்டா அவருக்கு ஜாக்கடிக்கும். ஏய் இவ்வளவு பெரிய சபையிலே என் அண்ணன் தம்பி வரும்போது பாலியல் வன்கொடுமை தூண்டாய். நான் என்ன ஒண்ணே அப்படி யாரையும் தூக்கி போட்டு கற்பழிச்சேனா இல்ல ஒன்றையே நான் கற்பழிச்சேனா இல்ல கூட்டியா இருந்திருக்கேன் இன்னொருத்தையும் அவனை போட்டு கற்பழிச்சேனா? யாரை கற்பழிச்சு? நிறைய பேத்துக்கு இன்னும் தெரியல கற்பழிப்பு என்றால் என்ன. ஓ ஏ அது நீக்குரோ மியூசிக். அது நான் கையில புடிச்சிட்டே தெரிய முடியும். மச்சான் கொஞ்சம் வாலியம் வைங்க. கற்பழிக்கு விளக்கம் சொல்றேன் எல்லாம் கேட்டுக்காம்பா. நீங்க எல்லாம் ரெண்டுலயும் வாயில வைங்க. ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட். ஏய் மயில்மலை கற்பழிப்பு என்றால் என்ன? என்ன கப்ளிங் ஹோஸ் இல்ல. அந்த கப்ளிங் ஹோஸ் கரெக்ட்டா கருப்பா இருக்கக்கூடிய இடம் கப்ளிங். ஏய் என்னடா கப்ளிங்க விட மாட்டேங்கிறீங்க? கருப்பா இருக்கக்கூடிய இடத்திலே சரி அலிலப்பர் திஸ் இடியப்பம் சொல்ல முடியாதா? ஏய் மொட்டை மண்டையா இடியப்ப சுருளா இருக்கும். எப்ப போட்டு அழைக்கிறது? கடுப்பா அவன் வந்து அழிப்பது லபர். லபர் கற்பழிப்பலா லபர். ஏய் மொப்பம் நீ என்னடா சொன்ன கருப்பா உள்ள அழைச்சா லப்பர்னு? ஏய் பெரிய காளி முண்டப்பா. என்ன பண்றது? நானா சுத்தம் பண்ணிக்க வேண்டியதா அரைக்க முடியாது. நான் உன்னை கருது பண்ணி நினைச்சா நீ ட்ரெயினா இருப்ப போல. நீ இப்படி எல்லாம் கற்பழி பண்ணா கர்ப்ப பைய கழட்டி நான் வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன். நான் கேர் போய் தரேன் மாட்டிக்கடி மயிரு. அத மாட்டிக்கிட்டு முண்டை நீ எல்லாம் இழுத்துக்கிட்டு தெரியணும் அப்புறம். ஏய் எர்றாங்க கொத்த கைய பொளக்க முடியாது. ஏய் மொத்த என்ன சொல்ற? ஐயோ ஐயோ எலவட்ட ஒரு 20 பேர் வா. நீ என்ன பொட்ட பையலா 20 ஏத்த கூப்பிடுற? இருமா பாதுகாப்புக்கு. நீ ஆம்பள சம்மாளி. இந்த சபையின் நாடகம் என்றால் என்ன? என்ன? உன்னை கற்பழிப்பதோ உன்னை அனாயாசமா பேசுறதோ அது நாடகம் அல்ல. அப்ப கப்ளிங்ங்கிறது என்ன? அந்த ஓசுங்கிறது என்ன? போறா அதுக்கு விளக்கத்தை சொல்லு. இந்த நாடகத்துல நான் கேக்குறேன். ஆமா மம்மி எனக்கு ரொம்ப நாள் இந்த சண்டை. நான் விளக்குறேன். விளக்கு. கிராமத்தில் இருப்பது தண்ணி டேங்க். தண்ணி டேங்க் கட்டினாலும் அதில் இருக்கிற தண்ணியை எடுத்து ஊரா வீடு வீடா பைப்பை போட்டு விட வேண்டும். ஆமா. ஆனா தண்ணி டேங்கில் இருந்து ஒரே ஓசை இழுத்து வர முடியாது. பெண்டு ஜாயிண்ட் கப்ளிங். அங்கங்க ஜாயிண்ட் கப்ளிங். அது ஓசை பொருத்துவது ஆம்பளை ஓஸ். ஓஸ் கப்ளிங் கப்ளிங் பெண்டு பெண்டு. அதை திருகி தண்ணி குடிப்பது பெண்கள். அதான் கப்ளிங் ஓஸ். கமா அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்னே. இப்ப என்ன சொன்னானே நீங்க கையை தட்டுற மேல ஓசை நீங்க மாட்டி அதை திருவிட்டா அதான் கப்ளிங் ஓசா? கப்பு பேபி கார்டு லிங்க் ஓஸ். ஓஸ் இந்த லென்த் கப்ளிங் இந்த சுமால். எவ்வளவு லென்த்தா இருந்தாலும் முழுசாவா போகும்? நீக்குரோ லென்த் ஜாஸ்தி. நீக்குரோ லென்த்னா அத நான் கையில புடிச்சிட்டே இல்ல. அவங்க நாட்டு பைப்பு வேற தமிழ்நாட்டு பைப்பு வேற. அப்ப தமிழ்நாட்டு பைப்புனா சின்னமா சொல்லு. சின்னமா கிடையாது பெரியமா லூசு முண்டை. டேய் முண்டை சின்னமானா உனக்கு நான் சின்னமா நான் சொன்னேன். ஓஸ் இந்த லென்த் கப்ளிங் சுமால். ஓஸ் இந்த ஸ்க்ரூ டிரைவர் லாங் லாக் லீக் அவுட். ரொம்ப டைட்டா இருந்தா தண்ணி வர. பானை நெர்மிங் பாடிங் டெல்மிங் பேபி டமிங். அதனாலதான் நாளா கர்ப்ப பைய அந்த தண்ணியை சின்ன குழந்தை முதற்கொண்டு குதிக்கலாம் குளிக்கலாம் என்று சொல்லுகிறேன். அப்ப இங்க இருந்து நம்ம கப்ளிங் ஓஸ் வச்சு எங்க வேணாலும் விடலாமா? மிச்சமுர்த்த முண்டை நான் எவ்வளவு நாகரிகமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் நானும் சொல்றேன். இங்க இருந்து அந்த வீட்டுக்கு தண்ணி விடணும்னா இவ்வளவு நீல ஓஸ் வேணும்ல. நீர்க்கசிவு ஏற்பட்டா என்ன பண்றது? வாயில கொண்டாந்து விடணும். நீர்க்கசிவு ஏற்பட்டால் அனவாண்டு த டான். என்ன பண்ணணும்? போட்டு சுத்திரணுமா? இந்த வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு போறதுக்கு ஓஸ் இந்த லென்த்
அதைத்தாப்ப நானும் சொன்னேன் அந்த வீட்டுக்கு போகணும்னு. புருஷா 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 புரிச்சாங்க அது பொழிச்சு கழிவ திருந்த மாட்டா. இவளுக்கு வந்து அவனை விட்டாதையும் சரியா வரும். எவனை விட்டாலும் நான் சமாளிப்பேன் முண்டே, அவனால முடியாது. நீ குறைக்காரன் மாதிரி 2ஆ ஒருத்தனை வளர்த்து வச்சிருக்கேன். 2ஆ வளர்த்தாலும் 4ஆ வளர்த்தாலும் 50 நிமிஷம் கூட நான் சமாளிப்பேன். அவனால 10 நிமிஷம் நிக்க முடியுமா? ஏன்னா நீ ஒரு முறைக்கு எனக்கு அக்கா வேணும். அக்கா நான் புள்ள பார்க்க மாட்டேனா? பெருத்த அவமானம்னே. அக்கா நான் புள்ள பார்க்க மாட்டேனா? கோத்தா சொறி புடுவேன். வட்டிக்கு விடுற முட்டாடா. வட்டிக்கு விட்டாலும் கோத்தா வேலை செத்து போயிடுறேன். அண்ணே இந்த நீக்குறக்காரங்க எப்படி இருப்பாங்க? போன் போட்டு வர சொல்றேன். இரு அவனை குனிய வச்சு பாரு, அப்படியே தெரியும். எனக்கு வீட்டுல பொண்டாட்டி யூடியூப்ல பார்த்துட்டு 8 தடவை நீ உலக்கையில் அடிக்க தெரிஞ்சான். ஏங்க சித்தப்பா? ஆனா எங்க அண்ணன் சித்தப்பாவா எங்க மருதமணி அப்படி கிடையாது. அவன் அவுத்து விட்ட ஊக்காளி மாடு. அவன் கோயில் மாடு எந்த படப்புல மேயலாம், எந்த வயக்காட்டுல மேயலாம். போய் என்னையே வித்தவுட் பத்திரம் போட்ட மாடு, லோன் வாங்கியிருக்கு மாடு, தோடு ஓட்டுருக்கு. அது அப்படி கிடையாது. கோயில் மாடு திண்டுச்சுன்னா எல்லாரும் அடே கருப்பா அங்கிட்டு போடா. ஏங்க அந்த கோயில் மாடு எங்க திரிஞ்சாலும் அந்த மாடத்தை இப்ப அவுத்து விட போறேன். அந்த மாட்டை அவுத்து விட்டாலும் வருவேன், கண்டிப்பா வருவேன். அப்புறம் என்ன கொம்பே வருவேன். என் கொம்பனுக்கு அவன் இடத்துல வந்து பேசினா அது நாகரிகம் கிடையாது. சரி நிச்சயம் வருவேன். வர சொல்லு பாப்போம். உன் கிளியாஞ்சட்டி பத்திரம் கொம்பனை தூக்கி நான் பாவடை கிளம்பிக்கு கொள்றேன். எனக்கு நிஜத்தில அவங்களா நிக்காதடி சிங்கிலா, நிஜத்தில அவங்களா நிக்காதடி சிங்கிலா. விதவிதமா சேலை கட்டி குளமளம் அமல்லி ஓடுது மார் குதிரை. இது போற இடம் மதுரை. நீ நெஞ்சுக்குள்ள தில்லுற வந்துருவேன் எதிர. பழம் பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், வாழைப்பழம். சலாமலைக்கும் சலாமலைக்கும். ரொம்ப சின்னமா இருக்கே. இதுவே சின்னதா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசா எடுத்துக்கங்க. அப்ப தட்டு மொத்தம் மாட்டுறோமா? உள்ள போனா அப்புறம் தட்டு வெளியில வராது. அப்ப ஆணையத்தையும் கொண்டு வரணும். ஆனை பழத்தை. யானை பெருசு ஆனா ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வேன். அவன் ஒரு இழிச்சா பையன், அடுத்தால விடவே மாட்டேன். ஐயோ உங்களுக்கு பழம் என்ன பழம் வேணும்? பலாப்பழத்தை கொண்டு வரட்டா? பலாப்பழம் ரொம்ப அரைச்சு 2ஆ பொழந்துக்கிட்டு இருக்கணும். தம்பி சம்பளத்தை வாங்கிட்டு போ. இவன் 350 பேர்த்த கொண்டிருக்கா. அனாதைய செத்து போயிடாத. பொட்டம் போடா. ஏங்க ஐயோ பழம் மாடு பாயல. நீ சும்மா மோத்திர கவச்சிக்கு வருது. வா சாப்பிடு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அங்கிள். சாப்பிடுன்னு நீ சொல்லிட்டேன்னா அதுல ஏதோ தங்கது இருக்கு. அதுல விஷம் இருக்கும். விஷம் இருக்கிறது நீ சாப்பிட சொல்லல. நீ சாப்பிட சொல்ல மாட்டேடா. சொல்ல மாட்டியா? வாட் இஸ் மிஸ்டர் தூண்டி முள்ளு முண்டை? அவர் சாப்பிட்டது மிச்ச பழம் தான் உங்களுக்கு. சாப்பிடுன்னு சொல்லிட்டேன்டா அந்த பழத்துல விஷம் இருக்கு. அவர் சாப்பிட்டு பார்த்துட்டாரு. சாப்பிட்டு பார்த்தானா? அதனாலதான் உங்களை சாப்பிட்டாரு. என்னையா சாப்பிட்டாலும் வேணாங்கிற, சாப்பிடவும் வேணாங்கிற. நான் ஆம்பளை ப்ரோ. பாகான எல்லாரும் முகத்தை நல்லா பார்த்துக்குங்க. அண்ணாதோடைய இறுதிச் சடங்கு நாளை மாலை 6 மணிக்கு நடக்கும். அனைவரும் வந்துருங்க. இதே மாதிரி 4 யூடியூப் சேனலோட வந்துருங்க. அண்ணே நான் வந்து பேசினேன்னே அக்கான்னு சொன்னேன். அக்காவுக்கு பிள்ளை வைக்காதா அப்படி. ஆமா அப்புறம் அதான் அவங்க அக்கா அடுத்த ஆள் கல்யாணம் பண்ணி கொடுத்தா புள்ள பார்க்க மாட்டானா? இப்ப நீங்க அது மாமாவை அக்கா தம்பி பாசத்தை சொல்றான். தம்பி விடா புள்ள. நம்ம 2 பேரும் வாழ்வி மைய ஜிவாஜி கணேசன் சாவுத்திரி மாதிரி. அப்ப டொங்கால் போடலாம்டியா? ஓகே थैंक यू. ஐயோ மருதமணி தாவுடா தாவு. டொங்கால் பையலடா கொதுரமா. கொதுரமா. டொங்க எங்க? என்னங்க? வாங்க. வந்துட்டீங்க. நீங்க லாத தூங்க. எதை தூக்க சொல்றீங்க? எங்கன வேணா ரூம் போட்டு செய்யுங்க. பாகான என் கண்டுகரு பாகான ஏய் துண்டு கிடைக்காது மிஸ்டர் கொசுவத்தி முண்டை. இங்க வா. துண்டை வாங்கிக்க.
இதை சொல்லணும். ஒரு எல்லாரும் அமைதியாக இருங்களேன். அன்புக்குரிய யூடியூப் நண்பர்களே, கொஞ்சம் உதவி செய்யும். எல்லாரும் செல்ல கூட அந்த வீடியோ எடுங்க. ஏன்னா உதவி செய்யலை நான் மறக்கக்கூடாது. நானும் மருதமணி அண்ணனும் ஒரு 2 ஆண்டு காலமாக இந்த டான்ஸு சத்திக்கும் போது இப்படி ட்ரெஸ்ஸு போட்டு வர்றதெல்லாம் எங்களுடையது இல்லை. நத்தம் பஸ் ஸ்டாண்டில் TN 42 அந்த நல்ல இதயத்துக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த காசை கூட மிச்சம் பண்ணி அன்பாலயத்தில் உள்ள அந்த மக்களுக்கு அரிசி வாங்கி கொடுங்கன்னு கிட்டத்தட்ட 150 ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க எனக்கு, எங்கள் அண்ணனுக்கும். நத்தம் பஸ் ஸ்டாண்டில் உள்ள TN 42 ஜவுளி கடைக்கு என் அத்தனை உறவுகளும் ஆதரவு கொடுங்க. திருவிழா காலத்தில் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி ஆடைகள்லாம் தயார் செய்து தர்றாங்க. ஏன்னா இது விளம்பரம் இல்லை, எங்களுக்கு உதவி செய்த அந்த கர்ணனுக்காக எங்கள் அண்ணன் தம்பிகிட்ட சொல்கிறோம். எங்கள் இருவருக்கும் இந்த வருடம் மட்டும் இல்லை, அடுத்த வருடத்துக்கு இப்போதே ட்ரெஸ்ஸு தச்சுக்கிட்டு இருக்காங்க. TN 42 எல்லா திருவிழாவுக்கும் எல்லா இளைஞர்களும் அங்கே போய் எடுங்க. நல்ல மனசு, நல்ல ஒரு கடை, நல்ல விளம்பரம், இளைஞர்களுக்கு பிடித்த மாதிரி ட்ரெஸ் வச்சுருக்காங்க. எங்கள் இருவருக்கும் ட்ரெஸ்ஸு பூராமே அவங்க இந்த ட்ரெஸ்ஸு பூரா அவங்க கொடுத்தது TN 42 அந்த நல்ல உள்ளதுக்கு நன்றி. வணக்கம். நன்றி தம்பி, நன்றி தம்பி. ஏன்னா உதவி செய்தவர்களை எப்பயுமே மறக்க மாட்டேன். நத்தம் பஸ் ஸ்டாண்ட் உள்ள TN 40 இது உதவி செஞ்சது கூட அவங்க தாங்கய்யா. அண்ணே இங்கே குளிர் காய்றாங்கண்ணே. நாளைக்கு நம்ம 2 பேருக்கு ரூம் போட்டு தரேன் இருக்காரு. நான் தொழிலை பற்றி முன்னேற்றத்துக்கு பேசினேன், அவன் தொழிலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தலைவா நேற்று 2 ரூபா குறைஞ்சது கிடச்சிக்கிட்டாங்க. இங்கே பப்புனாக நடித்து அண்ணே 2 லிட்டர் மண்ணெண்ணெய் ஊற்றி கூட நீ எரிச்சிரு, பக்கத்தில் வந்து டைலாக் பேசாத, எச்சி கொப்புளிக்குதுடா. நீ மட்டும் பிடிச்சிட்டு போனே. ஐயா காசு கொடுக்குற ஆளுங்களா? சரி. அன்பு அண்ணன் ஏழை நொப்பம் மதுரை மாவட்டம் காரிப்பட்டு அருகில், மதுரை மாவட்டம் காரியாபட்டு அருகாவில் என்னங்க நான் ஆம்பளக்கு மருதங்குடி அண்ணன் மருதமணி அவர்களுக்கு கம்பளியம்பட்டி கிராமத்தார் சார்பாக, இந்த வராயம்மன் கோயில் கும்பிடக்கூடிய அந்த சாமிகள் சார்பாக, பங்காளிய சார்பாக, கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்தார்கள். டான்ஸாக நடிக்கிறதுக்கும் பழைய கப்ளிங் புகழ். பழைய உங்க வீட்டில் லைன் இழுத்தது பழைய கப்ளிங் தானே, கொண்டே ஒரு மயிர்மலை நீங்க எச்சு லோக்கல். அம்மா காசு கொடுக்குற ஆளு தான், லைட்டாக ஒரு காப்போடு போட்டு விடு. காப்போடா நான் அரைப்போடு போடுவேன், நீ முண்டை முழுசாவே போடுங்கிறேன். அப்படியா? இருங்க நாளைக்கு போர்டு செஞ்சு மாட்டுறேன். அதனால ஒண்ணும் இல்ல, பாப்போம் யார் சாகுறான்னு. செய்யாத முண்டை காலில் கை இழுத்து சாகட்டும். ஐயோ நல்ல மகராஜி, தர்ம புண்ணியவதி. ஐயோ என்னங்க என்னங்க தான் நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்லத்தா. ஏத்த ஒரு நாளைக்கு செய்யுங்களே. நீ நல்லா ஏந்திட்டு உங்களுக்கு எங்க ஸ்க்ரூ கலண்டுருச்சா? நீ என்ன முண்டை தலைவா எங்கிருந்த தலைவா? யாரு அதுல ஒரு 100 கிராம் தர முடியுமா ப்ரோ? பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்திய ஊர் கிராமத்தார்களுக்கு நன்றி கிடந்த வணக்கம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய ஐயா சாமி அவர்களுக்கும், இல்லை ஐயா சாமி இல்லடா, அவரோட ஐயா அவர்கள் சஞ்சீவி சாமி கிச்சுக்கரா. சொல்லியா சஞ்சீவி? முதல்ல தெரியும் எனக்கு சஞ்சீவின்னு தெரியும் எனக்கு. சாமி வேறு சஞ்சீவின்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லக்கூடாது பெரிய மனுஷன். ஐயா சஞ்சீவின்னு நான் சொல்லியிருக்க கூடாதா? விச்சு முட்டாய் முட்டை ஏனே 1000 தடவை சொல்லிட்டீங்களே. அதான் அவன் 2-3 அடி அடிச்சேன், நீ 1 அடியை மட்டும் அடிச்சு விடுவே. கைக்கு சரியா இருக்குமா? கைக்கு 10 இருந்தா என்ன பண்றது? எங்கிட்ட அளந்துட்டு வந்து நீட்டமாவது கொண்டுக்கிட்டு வா. அதான் உனக்கு நான் ஒப்பாரி வைக்கிறீங்க. போஸ்ட் மரம் பிடிச்சிட்டு வர அதுல 4 போஸ்ட் மரமும் ஒன்னா சேர்த்து கொண்டு. ஐயா 4 போஸ்ட் மரம் நான் எங்க போய் தூக்குறது? அங்க ஒண்ணு இருக்கு, 2 இருக்கு. அப்ப செய்யற இடத்துலயே போனாத்தே முண்டை செய்ய. என்கிட்ட இருக்கிறது பணியாரம் கொத்து எடுப்போம்ல. ஐயா முறுக்கு எடுக்கிற கம்பியாக்கும்.
ஏய் அது முறுக்கு எடுக்கிற கம்பியா? ஐயா விழா காடு விளை இன்னும் நான் நன்றி சொன்னதே நீ சொல்லல. அது என்னண்ணே மண்டையில? அதுதான் ஆணல் உப்பு. என்ன மப்பு? ஐயா சஞ்சீவி சாமி அவர்களுக்கும் இங்க கூடியிருக்கிற கூட்டத்தை எங்க நாங்க உடம்புதே எங்க எங்களுக்குள்ள உசுறு ஊரா எங்க எங்களுடைய உயிர் இந்த உயிர்கள் நின்று விட்டா எங்க உடம்பு ஒண்ணுக்கு ஆகாது. இந்த மாதிரி எங்களுடைய உயிர் அதுலயும் இந்த திண்டுக்கல் மாவட்டம் வந்துட்டா எங்களுக்கு ஒரு தனி சிறப்பு கூட்டம். இந்த இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த எங்களை எல்லாம் உலகமெல்லாம் அவர் தொலைபேசி கையில் கொண்டு செல்லும் அன்பு தம்பிகள் ஒவ்வொருத்தரா சொல்லவா? நீ ஒவ்வொருத்தரா கரெக்டா சொல்லி போற 1 லட்சம் தாரேன் கலிசரி காலி முடியும் சத்தியமா. நீ 1 லட்சம் கொடுப்பேன்னு நான் எதை வச்சு நம்புறது? நான் ஒவ்வொருத்தரா சொல்லி புரிய நீ 1 லட்சத்துக்கு நல்லா எடுத்து வை. சரி மோதிரத்தை கழட்டிக்க. அது வேணாம். இந்த ஏமாத்தாத. 1 லட்சம் தர முடியா? சீப்பையில போட்டு விட முடியா? சீப்பையில போட்டு வந்து துணிப்பையில கூட போட மாட்டியா காலையில? இந்த ஏமாத்து அண்ணவாளம் தெரிஞ்சு போச்சுல. யூடியூப் சேனல் என்ன முக்குறீங்க? 84 மொட்டநாக்கு முண்டை 8 புரோக்கல். ஏய் புரோக்கர் இல்லையா? புரோக்கரா? புரோக்கலா? அன்பு தம்பிகள் அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் நன்றி வணக்கம். அடமாற குமர மச்சான் அப்பயே தனிச்சான் தம்பி. மச்சான் நல்லா போடுவாரு. எதுல? பொறுமசாமி பொறுமசாமி பொறுமசாமி. இன்னுமே தொட்டு கொடுத்துருந்தா சாயல் உடைய தாண்ட மாட்டேன். ஓ முண்டை வந்தது திண்டுக்கல் பக்கம். அதுதான் வண்டியில அசந்து தூங்காதங்கிறது. திண்டுக்கல் பக்கமானா சாயல் உடைய தாண்டி வரலையாண்டா? எந்த கடையசிக்கு எந்த கடையசிடா? சாயல்குடி. ஏய் சி பள்ளிக்கூடம் நடத்துங்கடா. ஊரோரம் ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா என் உடம்பெல்லாம் நச்சுனதான் முத்தமும் தந்தா. ஊர ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா உடம்பெல்லாம் நச்சுனதான் முத்தமும். பிரஸ் என் பிரஸ் நீங்க தனியா நோட்டீஸ் அடிக்கிறீங்க தம்பி. கம்பு கூட்ட சாச்சுக்கிட்டு அடிப்பேன். தலைவரே பிரஸ் உங்க கதை கட்டடம் உங்க கதை. மைய நான் வச்சிருக்கேன் அடிச்சு விடுறேன். ஏங்க, ஒரு எழுத்து மிஸ் ஆக கூடாது. கரெக்டா அடிக்கணும். ஆளி முண்டை அண்ணே மைய தீந்துச்சுன்னா என்னண்ணே பண்ணுவ? சூம்புவார். வாராரையா வாராரு மருதமணி வாராரு. வாராரையா வாராரு மருதமணி வாராரு. அண்ணே வண்டி போட்டு என்னண்ணே தொட்டு கும்பிட்டு போறாப்புல. மண்டி ஓட்டு நக்குனியா? ஏலே ஏலப்பால இதாண்டா உன்னை கண்டா எனக்கு அப்படியே பச்சனாவியா இருக்கு. எந்த வீட்டுக்கு லைன் எடுத்தாலும் முதல் டெஸ்டரை வச்சு பார்க்கணும்டா எருத்து வருதான்னு. அதைத்தாண்டா செஞ்சேன். கண் எருத்து அடிக்கலையில எங்க நீங்க வருதா இல்லையான்னு பாருங்க. லைன் வருதா? இது டெஸ்டர் பத்தாதுடா பைப்புரிஞ்சியே சுத்தும்டா. ஒரு இன்ஜினை கொண்டாந்து வைங்க. அப்ப நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? பார்த்துட்டு திரும்புவோனா? அப்பனா நீ வண்டி போடுறியானே? நான் எங்க திரும்ப போறேன்? என்னையா மருதங்குடிக்கம்மாய்க்குள்ள மத்தியான போற உள்ள சோத்த கட்டி வாடி சேர்ந்து நாம சாப்பிடுவோம். திருப்பி போட்டு வாங்க. டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்கு. போடுறா கொடூரமா. சாரி ப்ரோ உணர்ச்சிவசப்பட்டேன். சிச்சி நான் விருப்பப்படல. இடியாப்பம் என்ன நொபத்தா விட்டு இடியாப்பம்? உங்க அப்பா விட்டு இடியாப்பமா? குஞ்சுல மொளா அப்படி எரிஞ்சு வருவேன். ஆத்தாடி ஏற்கனவே எங்க வந்து வைக்கிற? ஏற்கனவே ஒரு ஆள் அப்படிதான் கொண்டாங்க. ஏய் குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி. ஞாயிற்றுக்கிழமையா? நான் எதுக்கு இதுக்கு நல்லா செய்வீங்களா? நல்லா செய்வாரா? வீசக்கார நண்பா உனக்கு.
தள்ளி அதுல ஏதோ எறும்பு இருந்துச்சு இருக்கு. அவனுக்கு அடுத்தது இடம் கிடைச்சிட்டு மருதமணி கொடூரமா பயந்துடா. சும்மா லைட்டா தடவி விட்டு போ. புதுக்கோட்டை சிற்பக்கலைகள் சார்பாக அண்ணே தண்டபாணி அண்ணே சார்பாக அன்பாளையத்துக்காக 501 என்னண்ணே அண்ணே என்ன தெரியுமா சொல்கிறேன் அவனே நாக்கு சொல்கிறேன் அண்ணே இவ்வளோ நீளம் வச்சிருக்கீங்களே சிரமப்பட்டு. இது பெரிய ஐயா அது மாலை ஓடுது யாரு? ஐயா ஐயா மீசக்காரர் அவர்களுக்கு நன்றி நன்றியால வணக்கம். குத்துராண்டி குத்துராண்டி மருதங்குடியான் குத்துராண்டி மோயத்து இறைப்பு குத்துராண்டி குத்துராண்டி மருதங்குடியா குத்துராண்டி. அவங்க தான் வர்றாங்களே, நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதானே ப்ரோ? இல்லைங்க நான் காப்பு கட்டிருக்கேன். நானும் அம்மனுக்கு காப்பு கட்டிக்கிறேன். சாமியும் செய்யலாம். நீங்களும் காப்பு கட்டிருக்கீங்க. அப்ப வாங்க கொட்டைக்குள்ள போவோம். வாங்க நான் ரெடி. சாமி 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 தான் சாமி 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 தான் சாமி. என்கிட்ட வேகமா தூக்குவார் ஐயா. ஏழை ஏழை தூக்குனா நான் வீரன்னு சொல்ல மாட்டேன். தூக்குற இடத்துல போய் தூக்குடா. ஏழப்பாளை ஏழப்பாளை அந்த இடத்துல பக்கெட் கிரிஸ் அடிக்காம ஏற மாட்டேங்குது ப்ரோ. அப்படிங்களா? யாரு கப்பல் 1 1 1.5 கிலோ ஆக மொத்தம் 3 கிலோ. 2 4 1/2 கிலோ குறைக்க கூடாது. கொண்டே விடுவேன். இடம் மிஷனுக்கு போயிட்டு அப்புறம் வாங்க. நாங்க ஏற்கனவே என்னங்க ரொம்ப நெளியுதடா. நீங்க பாடுங்க. 1 1 2 கிலோ ஆக மொத்தம் 1 1 1 கிலோ. பிரேக் டான்ஸ். வாவ் வாவ். ஓ ஏ. ஆஹா. எல்லாரும் போயிட்டு வர்ற புதன்கிழமை வாங்க. ஏங்க என்ன மயிராட்டம் பெரிய பிரபுதவா டான்ஸ் கம்பெனியில் ஃபஸ்ட்டு ஒன்று மாணவர் மயிறு கிண்ணு கிண்டு 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 நீங்க கூட நல்லா 1 1 2 கிலோ ஆக மொத்தம் 4 கிலோ. இருங்க 2 வாய்டு தானே ஏறி இருக்கு சார்ஜ். ஆமா எப்பதான் ஏறும் இன்னைக்கு சடவுன்னு. அத கரண்டையாவது வாங்கி சொருகி விடுங்க கொஞ்ச நேரம். உன்னையிட்டு எனக்கு அசிங்கமுடா. நீ உடம்பு இதாக இருக்கு, நீ சாப்பிட்டு நாளைக்கு கணப்பேன்னு சொல்லி தானடா உனக்காக குடே குடே. நம்மளுக்கு பசி எடுக்கலன்னா 5 ரூபா பிஸ்கட் சாப்பிட்டேன். இல்லைங்க. சாப்பிடாது நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. யாராவது ஒரு ஆள் சாப்பிடுங்க. பாகான ஏன் ஆலமரம் ஆலமரம். ஏ வாடானே ஆடமரோ ஆடமரோ. சொந்த கணம் சொந்த கணம். அண்ணே அழகா லவ் பண்றாருன்னு அழகா போய் கண்ணத்தை தொட்டாருங்க. கண்ணத்தை தொடுவாங்க. கிண்ணத்தெல்லாம் வேணும் தொட போறியா? கண்ணத்தை தொடுவீங்க. கிண்ணத்தை எடுத்து வாயில செய்ய மாட்டேங்க. கன்னத்தில் என்னடி காயம் போடு, கன்னத்தில் என்னடி காயம் காயம் தேவண்ண கிளி கிளி.
இது புத்துக்குள்ள போகாது, தண்ணி பாம்பு. பாம்பு இந்த பாம்பு அதாப்ப இருந்தாலும் போயிருக்கு. இவன் பிடிச்சி விடுறோம்னு சொல்லி பொந்தவே அடைச்சு விட்டா. பக்கத்துல பாம்பு. என்னங்க அவர் தானே அந்த ரோஸ் சட்டை சிம்பிளா செஞ்சுட்டேன் போங்க. ஒரொன்னு ஒன்று இரொன்னு ரெண்டு புரிஞ்சுக்கடா என்னோட ஃப்ரெண்டு. என்னடா ஏலே மம்மூட்டியை சொட்டு மருந்த ஊத்துறா இல்ல மம்மூட்டியை தட்டி பார்க்குறேன். என்னடா இல்லைங்க, என்ன அங்கனங்கனே இருக்கானு. பாக்கு வெத்தல மாக்கணும். பார்வதியே வாக்கணும். பார்வதி பார்க்க கூடாது. ஏன் வயசாயிடுச்சா? பாக்கு வெத்தல மாத்தணும். விஜயாவ